நன்றி. பிரகாஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இந்த டியூஷன் ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அதுக்கு மேல தான் எனக்கு இந்த விஷயம்லாம் இருக்கிறதே தெரிய வந்தது. அந்த லிங்க் குடுத்து அதுல ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் இது 5வது முறையா வந்து நான் இந்த மாரி வந்து Zoom மீட்டிங்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். என் பிள்ளை முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த 1 வார ட்ரையல்ல வந்து நான் வந்து பார்த்தேன். அவங்கள கண்காணிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா நம்ம கண் பார்வையில அவங்க பாதுகாப்பா படிக்கும்போது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொன்னு எனக்கு தெரியாது. அவங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட்ல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியுது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இந்த டியூஷன் மூலியமா நான் அவங்க பக்கத்து அந்த 1 ஹவர் தான். அந்த 1 ஹவர் நான் அவங்க கூட பக்கத்துல உட்கார்ந்து தன்னோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு தெரியாத விஷயம் கூட நான் வந்து அவங்க படிக்கும்போது டியூஷன்லேருந்து நானும் கத்துக்கிறேன். அவங்களும் வந்து கத்துக்கிறாங்க. மேலும் வந்து அவங்க எந்த பாடத்துல வீக்கா இருக்காங்கன்றத அப்பதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாட் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ டீச்சர்ட்ட நான் வந்து சாட் பண்ணேன். அவங்க இந்த இந்த சப்ஜெக்ட்ல வந்து வீக்கா இருக்காங்க. அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. புரிய மாட்டேங்குது சொல்லுவேன். அப்ப அந்த டீச்சரும் வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து அ மோட்டிவேட் பண்ண முடியுமோ, அதுவரை மோட்டிவேட் பண்ணி, அவங்க வந்து கைட் பண்ணி கணக்கா இப்ப கொண்டு வந்தாங்க. இது 2வது வாரமா வந்து அவங்க வந்து இந்த டியூஷன்ல வந்து ஜாயின் பண்ணி, நானும் அவங்க கூட இருந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றம் இருக்கு. உண்மைய போய் சொல்லணும்னா நெறைய மாற்றம். நான் அவங்ககிட்ட பார்க்குறேன். முன்ன இருக்கிறதோட இப்ப வந்து அதிகமான அதிகமா வந்து முன்ன வந்து மலாய் அவங்களுக்கு பேச தெரியாது, புரியாது. எழுத்து பண்ணி படிக்கிறது கூட ரொம்ப தயங்குவாங்க. ஆனா இப்ப அந்த டியூஷன் மூலியமா அவ்வளோ அழகா படிக்கிறாங்க. இங்கிலீஷா இருக்கட்டும், சயின்ஸா, நேத்து மேத்ஸ் கிளாஸ் நடந்துச்சு. மேத்ஸ் கிளாஸ் நானே எதிர்பார்க்கல. காவியாவா? இவ்வளோ நல்லா படிக்கிறாங்களா? டீச்சரே பாராட்டுனாங்க அந்த லைவ்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காவியாவ டீச்சர் பாராட்டுறாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. இன்னொன்னு டியூஷன் வந்து உண்மையிலே சொல்லணும்னா வெளியலாம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 30 வெள்ளி, 40 வெள்ளி அந்த மாதிரி விலையில தான் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே. ஆனா இதுல 5 சப்ஜெக்ட் அதுவும் வந்து சப்ஜெக்ட் தெராஸ். 5மே வந்து சப்ஜெக்ட் தெராஸ். அது வந்து இப்போ 5 வரைக்கும் நம்ம படிச்சு கன்டின்யூ பண்ற அந்த 5 சப்ஜெக்ட்டுமே வந்து வெறும் வந்து 99 ரிங்கெட்க்கு நீங்க சொன்ன அந்த அந்த அன்னைக்கு மறாத நாளே நான் சார்ட்ட சாட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணேன். 99 ரிங்கெட்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சார்ட்ட வந்து நான் சொன்னேன். சார் இது மூலியமா வந்து நான் நெறைய நன்மை அடைஞ்சிருக்கேன். அவர்ட்ட நெறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணேன். அவரும் வந்து நெறைய வந்து டிப்ஸ் குடுத்தாரு. எப்படி பிள்ளைங்கள்ட்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அவங்கள வந்து இன்னும் வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியும். இன்னும் வந்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெறைய இது செஞ்சு குடுத்தாரு. உண்மையிலே நன்றி. ஆனா அவரு வந்து எங்களுக்கு நன்றி சொல்லுவாரு. பேரண்ட்ஸ்க்கு வந்து நன்றி சொல்லுவாரு. நீங்க நன்றி சொல்லாதீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கு தெரியாது. இன்னும் இன்னும் வந்து எங்க கண் பார்வையிலே படிக்கிறனால ரொம்ப பாதுகாப்பா நான் ஃபீல் பண்றேன். அவங்க வந்து எவ்வளவு வீக்கா இருக்காங்க, எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க. இந்த நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்க இந்த டியூஷன் முடிஞ்சோனே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் கேள்வி கேட்பேன். அவங்க இன்னைக்கு என்ன படிச்சாங்கன்னு நானும் பார்க்குறேன்ல. நான் கேள்வி கேட்பேன். ஸ்டார்ட்டிங் வந்து சொல்ல தெரியல. இப்ப அம்மா கேட்கறாங்க, அம்மா பார்க்கறாங்க, அம்மா நம்மள்ட்ட கேள்வி கேட்கறாங்கன்றதுக்காக படிக்கிறப்பயே எல்லாத்தையும் ஆஃப் ஆல் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ஆஃப் ஆல் பண்ணிக்கிறாங்க. நான் கேட்கிறேன்னா, கணக்கான பதில வந்து கணக்கா குடுக்குறாங்க. இவ்வளவு இம்ப்ரூவ்மென்ட் வந்து நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே ரொம்ப நன்றி சார். டியூஷன் வந்து எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய உதவி செஞ்சுகிட்டு இருக்காங்க. அங்க உள்ள குரு பார்க்காரும் சரி, இன்னொன்னு வந்து எங்களால வந்து பார்க்க முடியுது. டீச்சர் எந்த மாதிரி முறையில சொல்லிக் குடுக்குறாங்க, மாணவர்களுக்கு புரியிற முறையில சொல்லிக் குடுக்குறாங்களா? மத்த மாணவர்கள் லைவ்ல வந்து எப்படி